அடே என்னடா பைக்கை உருட்டிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா வேகமா ஓட்டு. ஸ்டைல் பாய் நான் இல்லாம எந்த வேலையும் செய்ய மாட்டாருன்னு உனக்கு தெரியும்ல. லேட் ஆச்சுன்னா அவரை ரொம்ப கோவப்படுவாரா. என்ன இது? என்ன புது பிரச்சனை எனக்கு முன்னாடி வந்து நிக்குது? என் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த துணியெல்லாம் ட்ரை கிளீன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி அட்ரஸ் டேக் இருக்கு. அட இந்த ஜாக்கெட் ஏதோ ஸ்டைல் பாயோட இது. தெரியும், அந்த பழைய ஃபேக்டரி. அந்த பழைய ஃபேக்டரி பக்கத்துல தானே எங்கேயோ இருக்கு. வா, அந்த ஸ்டைல் பாய்க்கு அவனோட ஜாக்கெட்டை கொடுத்துட்டு வருவோம். அட இந்த மாதிரி பழைய ஃபேக்டரியில யார் புது Dress வர வைக்க போறாங்க? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. மாமா இருங்க, அங்க டங்கா டோல்கி அப்புறம் ஜோகோவர் இருக்காங்க. நான் தான் ஸ்டைல் பாய், இந்தியாலே ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு நான் ஃபண்டஸ் நகரத்துக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் டங்கா அப்புறம் ஜோகாவருக்குள்ள எந்த திருடன் இந்த ஊரை ஆள போறான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சீச்சே, ஃபண்டஸ் நகரத்தோடைய அடுத்த டான் நீ தான் ஆக போற. ஜஹவர், இந்த ஃபண்டஸ் நகரை நீ மட்டும் தான் ஆள போற. மாமா என்ன பண்றீங்க? உங்க முகத்தை மறைச்சுக்கங்க, சீக்கிரம் வாங்க. ஸ்டைல் பாய் எப்பவும் ஸ்டைலா தான் இருப்பான். ஏன் என்னோட ஜாக்கெட் சின்ன வரல? உனக்கு தான் தெரியும்ல, ஜாக்கெட் போடாம நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏய் நில்லு, ஏய் 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 ஏய், எங்க போயிட்டு இருக்க? ஜாக்கெட்ஸ் எங்க கொண்டு வா. மாமா, இந்த திருடங்களை நம்ம ஓட விட்டுற கூடாது. நான் உடனே வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க இவங்களை தடுத்து நிறுத்துங்க. ஜஹவர், ஸ்டைல் பாயை இம்ப்ரெஸ் பண்ணணும்ல, போ போ. எங்க பாரு, உன்னை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. இந்த ஜாக்கெட் மேல ஏன் இவ்வளவு தூசி பட்டிருக்கு? போ, வேற ஜாக்கெட் கொண்டு வா. ஸ்டைல் பாய், நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஜாக்கெட்டா எடுத்து கொடுக்கறேன், இருங்க. இந்தாங்க. ஏய், நீ என்ன விளையாடுறியா? மாமா, ஸ்டைல் பாய கோஜி அங்கிள் கொடுத்த இந்த Dress போட வைங்க. சீக்கிரம் வெளிய வாங்க. வெளிய போ. அட ஸ்டைல் பாய், உங்களுக்கு இந்த ஜாக்கெட் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இந்த ஜாக்கெட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டைல் பாய் எப்பவும் பார்க்க ஸ்டைலா தான் இருப்பான். அடடா ஸ்டைல் பாய், நீங்க பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஸ்டைலா இருக்கீங்க. சாதா ஸ்டைலிஷ் இல்ல, சூப்பர் ஸ்டைலிஷா இருக்கீங்க. ஸ்டைல் பாய், அது வரைக்கும் நான் வெளியே நிக்கிறேன். மாமா, இது கோஜி அங்கிள் செஞ்ச ஸ்பெஷல் ஜாக்கெட். இப்ப நீங்க என்ன பண்றீங்களோ உள்ள இருக்கிற ஸ்டைல் பாயோ அதே தான் செய்வான். இப்ப ஆரம்பிங்க, என்டர்டைன்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியா? சரி. நான் இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு இன்டர்நேஷனல் டான் நஞ்சாக்குவை எப்படி சுழற்றுறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். டோல்கே, இந்த நன்ஜாக்கலானுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியவே தெரியாதுப்பா. மாமா, ஸ்டார்ட் பண்ணுங்க டிஸ்கோ டாண்டியா. யா! எனக்கு என்ன ஆகுது? இதுவும் தாண்டியா டான்ஸ் மாதிரி தான் போல இருக்கு. ரொம்ப ஈஸி தான்ப்பா, வாங்க. அது வந்து இதெல்லாம் வேணா விடுங்க. சரி, ஒரு டான் எப்பவும் ஃபிட்டா இருக்கணும், புரிஞ்சதா? மாமா,
உங்களோட மார்னிங் எக்ஸசைஸ இப்ப ஆரம்பிங்க. எனக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஒருவேளை என்னாலேயே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நான் இவங்க கிட்ட சொன்னேன்னா இவங்க என்ன கண்டிப்பா சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, ஒருவேளை போலீஸ் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா நான் என்ன பண்ணணும்ன்றத உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸ்டைல் பாய் நமக்கு ஏதாவது இன்டர்நேஷனல் ஆக்ஷன் காட்ட போறாருன்னு தோணுது. மாமா, இப்ப போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி ஓட ஆரம்பிங்க. புரிஞ்சிருச்சு மருமகனே. ஆனா ஓடுறதுக்கு எனக்கு எனர்ஜி தேவையில்ல. இங்க பாரு, ஜிலேபி. என்ன நடக்குதுங்க? ஒரு இன்டர்நேஷனல் டான் ஆஃப்டர் ஆல் போலீஸை பார்த்து பயந்து ஓடுவாங்களா? இதுக்கெல்லாம் யோசிக்கிறத விட்டு தள்ளுங்க. அவங்க பின்னாடியே போய் என்னன்னு பாருங்க. நான் எதுக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன்? ஒண்ணுமே புரியலையே. என்ன இவ்வளவு வெயில் அடிக்குது? ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும்னா இப்படிதான் இருக்கும். முதல்ல இந்த ஜாக்கெட்டை கழட்டிடுறேன். ஏன் இந்த ஜாக்கெட்டை கழட்ட முடியல? அது எப்படி உன்னால கழட்ட முடியும்? என்னோட ஜாக்கெட்டை கழட்டுற வரைக்கும் உன்னோட ஜாக்கெட்டையும் கழட்டவே முடியாது ஸ்டைல் பாய். இப்பதான் எனக்கு புரிஞ்சது. இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ஜாக்கெட் தானா? சாரி சார், உங்களுக்கு எங்கேயும் அடிப்படல இல்ல? உங்களுக்கு காயதும் இல்ல இல்ல? இல்ல இல்லங்க, எனக்கு ஒன்றும் ஆகல. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன். நம்மளோட ஜாக்கெட்ஸை நான் மாத்திட்டேன்ற விஷயம் உனக்கு தெரிய வரும்போது அப்ப இந்த ஸ்டைல் பாய் யாருன்னு உனக்கு தெரிய வரும். இப்போ உன்னை நான் எப்படி ஆட வைக்க போறேன்னு மட்டும் பாரு சாச்சா. எனக்கு என்னடா நடக்குது? டேய் மருமகனே, என்னை வந்து காப்பாத்து. சீக்கிரம் வாடா, சீக்கிரம் காப்பாத்து. முடியல. ஐயோ மாமா, ஜாக்கெட் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டோல்கி, உன்கிட்ட இருக்கிற பொருளை கூட இந்த ஸ்டைல் பைட்டா நம்ம யாருன்னு காட்டுவோம். போது நிறுத்துங்க முட்டாள்களா. குரங்கு மாதிரி குதிக்கிறத நிப்பாட்டுங்க. உங்கள யாராச்சும் இந்த ஆளை பிடிச்சு யாரு என்கிட்ட கொண்டு வரீங்களோ நான் அவங்கள ஃபண்டோஸ் நகரோட டான் ஆக்கிடுவேன். டான் டான். சாச்சாவை பிடிக்காதா? இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஜுஜுபியான மேட்ரு. வாங்க போலாம். டேய் மருமகனே, இவங்க நம்மளை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் ஐடியாவை யோசி. ஐடியா. எங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க போக போற? இந்த மருமக இருக்கிற வரைக்கும் மாமாக்கு ஏதாவது ஆகுமா? இவங்க 3 பேரையும் துவச்சு எடுத்தாச்சு.
அடுத்ததா ஸ்டைல் பாய் தான். ஆஹா, எங்க ஓடுறீங்க ஸ்டைல் பாய்? எங்க ஜாக்கெட்டை திரும்ப கொடுங்க. இந்த ஈ எங்க இருந்து வந்துச்சு? அட அட வெளியே வா, வெளியே வா. இவன் தான் அந்த ஸ்டைல் பாயா? அந்த இன்டர்நேஷனல் டான் நீதானா? இவனை பத்தி தான் நீ சொல்லிட்டு இருந்தியா பதிஜே? அப்போ வா, ஜெயிலுக்கு வந்து உன்னோட ஸ்டைல காட்டு. வா. தப்பு பண்றவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். சரிதானே மாமா? அட ஆமா மருமகனே.